நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை அளிப்பதற்காக இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் திரு செல்வகுமார்ஜி அவர்களை வரவேற்கிறேன். இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய இந்துக்களின் எழுச்சி திருவிழாவான விநாயகர் விஜர்சன விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று வந்திருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தினுடைய தலைவர் இந்துக்களின் பாதுகாவலர் ஐயா காடேஸ்வரா சுப்பிரமணியன்ஜி அவர்களை மதுரை மாநகர் இந்து முன்னணி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய வேல் பூஜையின் கதாநாயகன், வேல் யாத்திரையின் கதாநாயகன் இந்து வியாபார நலச்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு மதன்குமார்ஜி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு பிரசாந்த், திருப்பரங்குன்றம் நகர தலைவர், மேற்படி நகர ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர் அனைவரையும் இந்த நேரத்திலே வருகிறவர்கள் வரவேற்று மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களின் எழுச்சிகள் இந்துக்கள் அனைவரையும் இங்கு வருக வர என மதுரை மாநகர் கோட்ட செயலாளர் திரு அரசு காலேஜி அவர்கள் நம்முடன் உரையாற்ற வருகிறவர்கள் வரவேற்கிறேன். இந்துக்களுக்காக வாதாட போராட பணிந்து பேசிய ஒரே இயக்கம் இந்து முன்னணி. இந்த இந்து முன்னணியின் மதுரை மாநகரத்தின் சார்பாக இந்த மாபெரும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை தலைமை ஏற்க வந்துள்ள எங்களின் இந்துக்களின் போர்வால் திரு காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்களையும் மற்றும் வேலு யாத்திரை நாயகன் அண்ணன் எல்முருகன் மத்திய இணையமைச்சர் அவர்களையும் மற்றும் இந்து முன்னணி மதுரை மாவட்டத்தை ஒரு இந்து கோட்டையாக மாற்றுவேன் என்று சபதம் ஏந்தி எங்களெல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் எங்களது அன்பு அண்ணன் திரு சேவன்ஜி மாநில செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் மாநில செயலாளர் திரு முத்துக்குமார்ஜி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த இந்து விரோத அரசாங்கம் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு பல தடைகளை இந்த அரசாங்கம் விதித்துள்ளது. இந்த தடைகளை சந்திக்க இந்து முன்னணி எப்பவும் தயாராக இருக்கும். தடைகளை உடைத்து எறிவோம். நாங்கள்